வணக்கம் நண்பர்களே. தமிழக ரயில்வே வரலாற்றில் 2026ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மிகப்பெரிய மற்றும் சர்ச்சைக்குரிய முடிவுகளின் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா 16175 16176. இதில் ஹாப்பினஸும் இருக்குது, ஒரு சேடான நியூஸ் இந்த வண்டிக்கு இருக்குது. நம்ம கம்பன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாதை மாற்றம் செஞ்சுருக்காங்க. பல தசாப்தங்களாக எப்படி போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகூர், காரைக்கால் இந்த வண்டி ஓடி இருக்கு. இன்று எப்படி மாற்ற போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 20 2026 இயர்ல பார்த்தீங்கன்னா, மே 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சென்னை, விழுப்புரம், மயிலாடுதுறை, பேரளம், திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி வழியா நமக்கு அந்த வண்டி போக போகுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, முற்றிலும் புதிய பாதையில இயக்கப்படுகிறது. இந்த மாற்றம் வெறும் ரூட் டைவர்ஷன் அல்ல, 40 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த ஒரு ரயில் பாதையின் மறுபிறப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பேர் தெரிஞ்சுக்கங்க. பற்றி தெரிஞ்சுக்கங்க. நம்ம யூடியூப் சேனல் பேர் வெங்கட் ரயில்வே தகவல். டெய்லி நான் ஒரு வீடியோ ட்ரெயினில் போட்டுட்ருக்கேன். ரிலேட்டட் டு ட்ரெயின் அப்டேட்ஸ் நிறையா வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். மக்களும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த அல்காரிதம் நிறைய ட்ரெயின் பீப்புளுக்கு போய் சேரும். நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் நிறையா பீப்புளுக்கு ரீச் ஆகும், தமிழ் பீப்புளுக்கு. ஸோ அதான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க, நோட்டிஃபிகேஷன் பில் கிளிக் பண்ணியிருக்கேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 40 ஆண்டுகளாக மூடி கிடந்த ஒரு ரயில் பாதை மறுபிறப்பு தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மயிலாடுதுறை டு பேரளம் டு காரைக்கால் நியூ ரயில் தாங்க, நியூ ரூட்னு சொல்லலாம். அதுக்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனல் நான் போட்டிருக்கேன். டெல்டா மாவட்ட அரசியல், வேளாங்கண்ணி பக்தரின் கோரிக்கை, திருநள்ளாறு மக்களின் எதிர்பார்ப்பு, திருவாரூர் மக்களின் எதிர்ப்பு எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்ந்து உருவான ஒரு வரலாற்று நகர்வு. இந்த வீடியோவில் கம்பன் எக்ஸ்பிரஸ் எப்படி உருவானது, ஏன் கம்பன் பேர் எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ கம்பன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 1990 இறுதியில் சென்னை மற்றும் காவிரி டெல்டா மாவட்டம் இடையே ஒரு இரவு நேரம் நேரடி ரயில் தேவையானதுங்க. அந்த காலத்தில் சோழன், பண்ணை, செம்மொழி போன்ற பகல் ரயில்கள் இருந்தாலும் இரவு நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு செல்வதற்கான வசதி மிகவும் குறைவாக இருந்தது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் சென்னை, எழும்பூர், காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ். தமிழ் இலக்கிய மாமேதை கம்பர் அவர்கள் நினைவாக இந்த ரயிலுக்கு கம்பன் எக்ஸ்பிரஸ் என பெயரிடப்பட்டதுங்க. தொடக்க காலத்தில் இந்த ரயில் பார்த்தீங்கன்னா சென்னை, விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகூர், காரைக்கால் என்ற பாதை இயக்கப்பட்டது. அப்போது காரைக்கால் ஒரு முக்கிய முனையமாக இருந்தது. ஏனெனில் காரைக்கால் துறைமுகம், திருநள்ளாறு கோவில், நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி ஆலயம் 4 முக்கிய மையங்களையும் இந்த நகரம் காரைக்கால் தாங்க. ஸோ வேளாங்கண்ணி இணைப்புக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்று பலரும் வேளாங்கண்ணி இத்தனை பெரிய யாத்திரை மையமாக இருந்தும் ஏன் கம்பன் எக்ஸ்பிரஸ் அங்கே செல்லவில்லை அப்படின்னு கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்க. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ரயில் கட்டமைப்பு. கம்பன் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி பாதை முழுமையாக வளர்ச்சி பெறவில்லை. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக வளர்ச்சி பெறலை. ஸோ மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, காரைக்கால் வந்த பயணிகள் நாகூர் அல்லது நாகப்பட்டினத்தில் இறங்கிட்டு டிஎம்யூ மூலியமாக அங்கே கனெக்ஷன் வண்டி இருக்கும், அதில் ஏறி வேளாங்கண்ணி வரைக்கும் போயிடுவாங்க. ஆகஸ்ட், செப்டம்பர் திருவிழா காலங்கள் வரும்னு நினைக்கிறேன் வேளாங்கண்ணியில். அப்போ ஆயிரக்கணக்கான பேர் சிரமத்தை பார்த்தாங்க. ஸோ இப்போது நாம் இன்றைய பெரிய செய்தி உண்மையான நாயகர் பார்த்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ் இல்லை, பேரளம் காரைக்கால்னு ரயில் பாதை தாங்க. பிரெஞ்சு ஆட்சி காலத்திலேயே காரைக்கால் பகுதியை தமிழ்நாடுடன் இணைக்க இந்த பாதை உருவாக்கப்பட்டது. பேரளம், அம்பகரத்தூர், பட்டக்குடி, திருநள்ளாறு, காரைக்கோவில் 10, காரைக்கால் என பல நிலையங்கள் இருந்தன. ஆனால் பயணிகள் எண்ணிக்கை மிக குறைவு, மீட்டர் கேஜ் பிரச்சனைகள், பராமரிப்பு செலவுகள். இவ்வாறு 90ஸ்கள் இந்த பாதை மூடப்பட்டது. அதன் பிறகு 40 ஆண்டுகள் ரயில் சத்தமே கேட்காத பாதை அது மாறியது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு இந்தியன் ரயில் முக்கிய முடிவை எடுத்து பேரளம் காரைக்கால் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றம் பண்ணி தொடங்கப்பட்டது. சுமார் 320 கோடி ரூபாய் செலவில் புதிய பாதை, மின்மயமாக்கல், புதிய நிலையங்கள், நவீன சிக்னல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ 2025 பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வேக சாதனை அந்த வண்டிக்கு நிறைவேற்றதுங்க. அதன் பிறகு 2026ஆம் ஆண்டில் பயணிகள் சேவைக்கு அனுமதி கிடைத்தது. ஸோ ஏன் கம்பன் எக்ஸ்பிரஸ் எடுத்திருக்காங்க? எல்லாம் நிறைய இருக்குது, நமக்கு செம்மொழி இருக்குது, மண்ணை இருக்குது, நிறைய வண்டி இருக்குது. அதில் ஏன் செம்மொழி கோயம்புத்தூர் போகிறது, மண்ணை இருக்குது, நமக்கு நிறைய வண்டி சொன்னாங்க இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம கம்பன் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
ரயில்வே அதிகாரிகள் வந்து பல விருப்பங்களை வந்து ஆய்வு செய்தனர். இது இறுதியில் தேர்வு செய்த ரயில் கம்பன் எக்ஸ்பிரஸ். ஏனெனில் இதற்கு ஏற்கனவே காரைக்கால் வரைக்கும் போயிருக்கு. வேளாங்கண்ணிக்கு வந்து நேரடி விரைவு ரயில் பல ஆண்டுகளா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து காரைக்கால் வரை இந்த செல்லும் ரயிலை வேளாங்கண்ணி வரை நீட்டிப்பு இழிவான தீர்வாக இருந்ததுங்க. ஸோ புதிய பாதை வந்து எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் துறைமுகம், சிதம்பரம், மயிலாடுதுறை, பேரளம், திருநள்ளாறு, நாகூர், காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி. இதான் வந்து புதிய கம்பன் எக்ஸ்பிரஸோடைய அத்தியாயம். எவ்வளோ பேர் நமக்கு வந்து பாசிட்டிவா இந்த நியூஸ் இருந்தாலும், காரைக்கால் திருவாரூர் மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு நெகட்டிவான வேலிடேஷன்ல போயிருச்சு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி நாகப்பட்டினத்திலேருந்தே வந்து உங்களுக்கு அ கட்ட எடுத்துரும் வேளாங்கண்ணிக்கு. ஸோ இந்த வண்டி வந்து திருவாரூர் வந்து போகாது. ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா, திருவாரூர் டு நாகப்பட்டினம் வந்துட்டு சாரி நாகப்பட்டினம் டு திருவாரூர் வந்துட்டு அங்க லோக்கோ ரிவர்சல் பண்ணிட்டு உடனே வந்து மயிலாடுதுறை இந்த வண்டி போகும். இப்போ வந்து கட் பண்ணனால மக்களுக்கு வந்து டிமாண்ட் ட்ரெயின் வந்து போயிடுச்சு. அதே மாரி சென்னை போகக்கூடிய முக்கியமான வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கம்பன் எக்ஸ்பிரஸும். இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஸோ வண்டியோட டைமிங்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். பட் அஃபிஷியலா வெப்சைட்ல வந்து இன்னும் அப்டேட் ஆகாம தான் இருக்கு. 8:45க்கு எடுத்து நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை. இப்ப இந்த திருவாரூர், மயிலாடுதுறைக்கு வந்து வண்டி இப்படி போகாம காரைக்கால், நாகப்பட்டினம், நாகூர் சாரி வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால் வழியா வண்டி வந்து போகும். ஸோ மயிலாடுதுறைக்கு வந்து போகப்போகுது. ஸோ சீர்காழி வந்து பார்த்தீங்கன்னா 11:46, கடலூர் போட்டு 12:21, தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா 4:33, சென்னை எக்மோர் வந்து 5:25. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 361 கிலோமீட்டர், 8 ஹவர் 40 மினிட். இந்த ரேக் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம், காரைக்கால் டீ கார்டன், எர்ணாகுளம் டு மயிலாடுதுறை டு காரைக்கால் பேசஞ்சர், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேக் ஷேரிங் வந்து இயக்கப்பட்டது இந்த வண்டிக்கு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.